அப்படியாப்பட்ட சத்தியமான தெய்வத்தை கும்பிட வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த தாயா கூட தனிப்படத்தை போட்டு வைக்க போறோம். சத்தியமா நம்ம வந்து ஆணையா சொல்றேன், குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், கல்யாணம் ஆகாம ராகதோஷம், செவ்வாய் தோஷம், வீட்டுல பிரச்சனை, இது எதுவா இருந்தாலும் அந்த அம்மா நினைச்சு யாருக்கு பிரச்சனை ஒரு ஆளா வந்து அந்த தனிப்படத்தை தொட்டு கும்பிட்டு தாயா கூட தொட்டு கும்பிட்டு உன்னால முடிந்த ஒரு ரூபா இருந்தாலும் சரி, ஒரு வேப்பலையா இருந்தாலும் சரி கையால போட்டுட்டு தாயா கூட வந்து எடுக்கும் போது உருந்தைய போகக்கூடாது. அதனால அந்த இல்லத்துல ஒரு வேப்பலை, ஒரே வேப்பலை காசு கேட்கலாம் நினைச்சு பாருங்க. அதனால அது அந்த மாதிரி தான் செய்யறோம். ஒரு ரூபாய் இருந்தாலும் வேப்பலை ஒரு இனிக்கா இருந்தாலும் அந்த வேப்பலை இந்த அம்மாக்கு இல்லாம இந்த உலகத்துல எந்த தெய்வ தேவை ஆடாது. அந்த வேப்பலை பிரிகளை யாவோ சூதி பிசாசம் மந்திரமா தந்திரமா எதுவா இருந்தாலும் இந்த வேப்பலை நம்ம ஒண்ணுமே நடக்காது. அப்படியாப்பட்ட சக்திமான தெய்வத்தை மனமாற துதித்து நெஞ்சார கண்ணார நம்ம அவரே கண்டு என்ன சொல்லணும், அந்த பாக்கியம் யாரா இருக்கிறோமோ உங்க கையார வந்து ஒரு தருவா ஒரு ஆள் தான் இருக்கணும். ஒரே ஆள் யாருக்கு பிரச்சனை குழந்தை பாக்கியம் சொன்னமா, குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், மாந்தர தோஷம், செவ்வாய் தோஷம் சொல்லக்கூடிய கணவன் மகளை சண்டை சச்சிருவே நோய் நொடியில படித்தே இருக்கிறாங்க. எந்த ஆத்திரமானு சொன்னாலும் இந்த இருந்த அம்மாவத்தை நம்ம அம்மா பாதத்தை வணங்கி நான் கத்துறதா நீ வந்து பரிபூர்ண சுத்தபத்தமா இருந்தா நம்ம நினைச்சிருக்கிறோம். கேட்கும்போது எல்லா பிடியும் தீரணும். உலகத்துல வேண்டிக்கோ பணத்தை வாங்கிறது கனிப்படம், ஆடு தின்ன வேப்பிலையும் அந்த உருளை கனிப்படம், கனிப்படம், அந்த கனிப்படம் எத்தனை பேருக்கு நான் எத்தனை செய்ய போற தாயே எந்த திறமை வந்த தீரணும். உண்மைக்கு சத்தியம் சாட்சி, உண்மைக்கு சாட்சி பரிபூர்ண தீரணும். மனசார நெஞ்சார திரிச்சா நம்ம ஒரு தனிப்படம் வந்து ஒரு ரோட்டில் வந்து எடுத்துருப்பாங்க. சண்டை தச்சு வேணாம், நீங்க எல்லாருக்குமே தனிப்பா வாங்கி வச்சிருக்காங்க. வந்து அடியா இருக்கு 201 தனிப்படம் இருக்குது. ஆனா வாங்கி பண்ணிருப்பாரு என்னென்ன பண்ண போறது யாருக்குமே தெரியாதா? இருக்க போறாங்க பாரு, என்ன பண்ணாலும் சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி வாங்கி பண்ணிருப்பாரு என்ன பண்ண போறது தெரியாது. நான் வாங்கி இங்க எத்தனை போறோம் சொல்ல போற வழிமுறை என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும். ஏன்னா அவ ஓடுவா மந்திரத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்களுக்கு ஆர்வம் இந்த நேரத்தில் தலைவிதியா, அவங்க ஆர்வம் இந்த நேரத்தில் தலைவிதியா கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எங்க 100 பேர் சபையில 1000 பேர் சபையில ஐயா ஐயா அது கத்தாதீங்க. நீங்க 1000 பேர் சபையில தெரியுமா நீட்டா வந்து நம்ம உட்காந்துங்கிறா உட்காந்துங்கிறா நீட்டா வர கொடுத்துருவாரா? எந்த கோயில் போனாலும் எந்த தெய்வம் நீட்டா வந்து வர கொடுத்துறாரு. அந்த கோயிலுக்கு பூசாரியோ அந்த தெய்வ வழிபாடு செய்ய தொண்டர்களோ உங்க கையால வாங்கினாதான் பிடித்தீரும். ஆனா இப்படி ஆக வைத்த பூமிகள் வரும்போது கொலை இல்லாம கதை இல்லாம கட்டி காட்டிட அப்ப அந்த அம்மா கையால வாங்கினா காய நம்மளை காய்ச்ச பூ நம்மளை பூ அப்படி என்றால் ஒரு செடி வைக்கணும். அது காய் அது காய் பூ பூத்து காய் காய்க்கணும். கட்டின கணவரோட சந்தோஷமா ஒரு பிள்ளை பெற்றதுக்காக பக்கத்துல திருவிழா அந்த வாயில இல்லத்துல
அம்மா அண்ணன் எல்லாம் யாரு இருக்கிறது சிவபெருமான் இருக்காரு அம்மா வரப்ப எழுதுறா அம்மா ஆதி ஜோதி அப்படி